ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளின் சங்கீத தியானத்திற்காக உங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளின் தியான பகுதி வழியாக தம்முடைய வார்த்தையின் வல்லமையும் ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் இருக்கிற நிலையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உமக்கு பிரியமாக இருப்பதாக. உள்ளங்களை நல்ல நிலங்களாக மாற்றும். வெறும் மனிதனுடைய சத்தத்தை இல்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபை நீத்தாரும். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். தூய ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் 19 சங்கீதங்களை நாம் கவனித்திருக்கிறோம். இந்த நாளிலே 20வது சங்கீதத்திற்கு நாம் கடந்து செல்வோம். 20வது சங்கீதத்தை நாம் சற்று கவனித்தால், இந்த சங்கீதம் ஒரு அரசன் தான் போருக்கு போகும் முன்பு தேவாலயத்திலே வந்து நிற்பது போலவும், அந்த அரசனை அங்கே இருக்கிற ஆசாரியன் இல்லை என்றால் அந்த தலைமை போதகர் அவரை வாழ்த்தி அனுப்புவதாக இந்த சங்கீதத்தின் சூழலை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் 4 வசனங்களை கவனியுங்கள். இப்பொழுது அந்த அங்கே இருக்கிற ஆசாரியன் அவர்களை பார்த்து, அந்த அரசனை பார்த்து சொல்வது போல இது அமைந்திருக்கிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இவ்வாறு அந்த ஆசாரியன் சொல்கிறார். அதை தொடர்ந்து அந்த அரசன் என்ன சொல்கிறார் என்று நீங்கள் கவனித்தால், அவர் இவ்வாறு சொல்கிறார்: நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம் என்று சொல்லி அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த ஆசாரியன் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்றார். அதைத் தொடர்ந்து அங்கே ஒருவேளை இவ்வாறு சொல்லலாம், சங்கீதக்காரன் சொல்வதாக, அல்லது ஒரு தீர்க்கதரிசி, அந்த ஆராதனையில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்கிறார்: கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணுகிறவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய சத்தத்தை ஜெபத்தை கேட்பார். இது அங்கே ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது சங்கீதக்காரனோ சொல்வது போல இருக்கிறது. பின்பு வருகிற வசனங்கள் அரசனும் அவனோடு இருந்து யுத்தத்திற்கு போகிற மக்களும் பேசுவது போல அமைந்திருக்கிறது. 7-9 வசனங்களை நீங்கள் பார்த்தால், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி மக்கள் சொல்வது போலவும், அந்த போருக்கு போகிறவர்கள் சொல்வது போலவும், கடைசியாக எல்லா ஜனங்களும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்வது போல இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. போர் சூழலுக்கு முன்பு அங்கே அரசன் இருக்கிறான். அந்த எருசலேம் தேவாலயத்தில் அரசனும் அவனோடு கூட போருக்கு போகிற ஒரு கூட்டம் வந்து நிற்கிறார்கள். அங்கே உள்ள தலைமை போதகர் கடவுளுடைய நாமத்தினால் அவர்களை வாழ்த்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். உடனே அந்த மக்கள் எல்லாம் போருக்கு போகிறவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்போ மக்கள் எல்லாம்
ஆண்டவர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நாங்கள் இவைகளுக்கெல்லாம் பின்பு நாங்கள் கூப்பிடும்போது ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்றெல்லாம் சொல்வதாக இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஒரு போருக்கு போகும் முன்பு அரசன் ஆலயத்தில் வந்து நின்று அங்கே பிரதான ஆசாரியன் பேசுவது போலவும் மற்ற தீர்க்கதரிசிகள் அதே போல் அங்கே இருக்கிற ஜனங்கள் பேசுவதாகவும் இதை பிரித்து நாம் படித்தால் அது மிக பொருள் உள்ளதாக இருக்கும். இந்த கண்டென்ட் இதில் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய தேவனுடைய நாமம் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனம் பாருங்கள், யாக்கோபின் தேவனுடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்திலே எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நாமம் என்பது, தேவனுடைய நாமம் என்பது இந்த சங்கீதத்தின் ஒரு மையப்பொருளாக இருக்கிறது என்று சொல்லலாம். வேத புத்தகத்திலே சில வேளைகளிலே தேவாதி தேவன் தம்முடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்த்தால் அங்கே மோசே ஆண்டவர் அழைக்கிறார். எகிப்திலிருந்து தமது ஜனங்களை விடுவிப்பதற்காக அவர் அனுப்புகிறார். அந்த காலத்திலே மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டபோது தேவன் தம்முடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்கிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி தேவாதி தேவன் தம்முடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். ஆகவே சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் தம்முடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். சில சந்தர்ப்பங்களிலே தீர்க்கதரிசிகள், கடவுளுடைய மக்கள், அவரோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவருடைய பெயரை, அவருடைய குணாதிசயங்களை இப்படி சொல்கிறார்கள். நாம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆகவே சில வேளைகளிலே தேவனே தம்மை வெளிப்படுத்துகிறார். சில வேளைகளிலே அவரை நெருக்கமாக தொழுது கொள்ளும் அவருடைய மக்கள் அவருடைய பெயர்களை குறித்து பேசுகிறார்கள். சில வேளைகளிலே மக்களே தேவனுக்கு மக்கள் பெயரிடுகிறார்கள். நாம் ஆதியாகமம் 16:13 பார்க்கும்போது அங்கே ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறாள். ஏனென்றால் அவள் ஆபத்திலே இருந்தபோது அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாள். ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் செவி கொடுத்த போது நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவர் ஆண்டவருக்கு பெயரிடுகிறாள். ஆகவே தேவன் தம்முடைய பெயரை வெளிப்படுத்தும் தருணங்கள் இருக்கிறது. அதே போல தேவனை குறித்து அவருடைய பெயர்களை வெளிப்படுத்தும் தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவனை தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்கள் அவருக்கு பெயரிடுகிறார்கள் என்றும் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் தேவனுடைய நாமம் என்ற மைய பொருளை வைத்து இந்த சங்கீதத்தை 3 விதமாக நாம் கவனிப்போம். முதலாவதாக தேவனுடைய நாமம் அடைக்கலம், அது ஒரு பாதுகாப்பு. முதல் வசனம் அப்படி தான் சொல்கிறது, தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே அந்த அரசன் வந்து நிற்கிறான். அப்பொழுது நீர் போருக்கு போகிறீர், கடவுளுடைய பெயர் உமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறுவதாக. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி ஒளிந்து கொள்வான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுளுடைய பெயர் வந்து கடவுளுடைய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடைக்கலமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நீதிமொழிகளை பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஆசாரியன் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்கள். அந்த அரசன் வந்த உடனே தேவன் உமது ஜெபத்தை கேட்பாராக, கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, நீர் இந்த போரிலே வெற்றி தரும்படி ஜெபிக்கிறீர், உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பாராக, தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவாராக. இந்த ஆலயத்திலிருந்து, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் வாசமாயிருக்கிறார், இங்கிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. அது மாத்திரமல்ல, அந்த போருக்கு போகும் முன்பு அந்த அரசன் வந்து காணிக்கைகளை செலுத்துகிறார், பலி செலுத்துகிறார். ஆகவே இங்கே ஆசாரியன் சொல்கிறார், நீர் செலுத்தும் காணிக்கைகளையும் அவர்
சர்வாங்க தகன பலியையும் அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆகவே இங்கே ஆண்டவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். உம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார், உமக்கு ஆண்டவர் ஒத்தாசை செய்வார். அது மாத்திரமல்ல, உம்முடைய சர்வாங்க தகன பலிகளை அவர் ஏற்றுக்கொள்வார். இன்னும் சிறப்பான ஒரு காரியம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் நீர் விரும்புகிறதை உமக்கு தருவாராக என்று சொல்லி அந்த ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்விலே பல போராட்டங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த சவால்களை எல்லாம் எப்படி சந்திப்போம் என்று கேள்விகளோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை தருவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே தேவாதி தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். உங்களுடைய ஜெபத்தை கேட்ட மாத்திரம் அல்ல, உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆவலாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று 50ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு விடுதலை செய்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இந்த முதல் பகுதியிலே தேவனுடைய நாமத்தினாலே நமக்கு கிடைக்கும் பாதுகாப்பு. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது அவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய நாமத்தை நினைத்து காணிக்கைகளை நாம் செலுத்தும் போது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து ஆபத்திலே நம்மை விடுவித்து சவால்களிலே நாம் மேற்கொள்ளும்படியாக நமக்கு பலன் தருகிறார் என்று சொல்லி இந்த முதல் பகுதி சொல்கிறது. ஆகவே தேவனுடைய நாமம் அது உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 5-6 வசனங்களை இவ்வாறு நாம் யோசிக்கலாம். தேவனுடைய நாமத்திலே நமக்கு வெற்றி கட்டுகிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். 5வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். அபிஷேகம் பண்ணினவர் என்பது அரசனை குறிக்கிறது. ஆண்டவர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார். முதலாவது நாம் கொடியேற்றுதல் என்ற வார்த்தையை நாம் கவனிப்போம். இந்த வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்தும் நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், யாத்ராகமம் 17வது அதிகாரம். அங்கே அமலேக்கியருக்கு எதிரான ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. அந்த போரிலே யோசுவா, இளைஞனான யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்களை தன்னோடு அழைத்து கொண்டு போர் புரிகிற தகுதியுள்ள மக்களோடு அவர் அமலேக்கியருக்கு எதிராக போர் புரிகிறார். மோசே யோசுவாவுக்காக மன்றாடுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறி தன்னுடைய கரங்களை மேலே விரித்தவராக நிற்கிறார். நேரம் போக போக அவருடைய கை மேலே நிற்கும்போது யோசுவா வெற்றி பெறுகிறான். கை கீழே இறங்கும்போது யோசுவா பின்வாங்குகிறதை மூப்பர்கள் கவனிக்கிறார்கள். உடனே அவர்கள் மோசேக்கு ஒத்தாசையாக போய் ஆரோனும் ஊரும் 2 கரங்களையும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்து கொள்கிறார்கள். ஆகவே யோசுவா பெரிய ஒரு வெற்றியை அவர் பார்க்கிறார். அமலேக்கியர் முறியடிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிடப்படுகிறது. யெகோவா என்னுடைய வெற்றி கொடி, யெகோவா இஸ் மை பேனர் என்று சொல்லி அதற்கு பொருளாக்கும். ஆகவே இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் கொடியேற்றுவோம் என்று சொல்கிறார். நாங்கள் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தருவார். வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சவால்கள் என்பது வந்து வந்து போகிறது. வாழ்க்கையிலே போராட்டம் என்பது அது அனைவருக்கும் உரியது. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்விற்கும் பணிக்கும் வயதிற்கும் சூழலுக்கும் ஏற்றாற்போல பல போராட்டங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு, அதை மேற்கொண்டு கொடியேற்றுவதற்குரிய பலனை தேவாதி தேவன் தருகிறார். இங்கே தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் கொடியேற்றுவோம்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். எருசலேம் தேவாலயத்து வாசலிலே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பிறவி சப்பானியை பேதுரு யோவான் பார்த்து, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை தருகிறோம். எங்களிடத்தில் இயேசுவின் நாமம் இருக்கிறது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். ஆகவே நீ எழுந்து நட என்று அவர்கள் சொல்லும்போது அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 அப்போஸ்தலர்கள் அவர்கள் முழங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அது வல்லமையுள்ள ஒரு நாமம். அவருடைய நாமத்தினால் வியாதிகள் குணமாகிறது, அவருடைய நாமத்தினால் ஜெபம் கேட்கப்படுகிறது, அவருடைய நாமத்தை கண்டு பிசாசு நடுங்குகிறது. அங்கே ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் போய் ஒரு பிசாசை துரத்தின போது அவைகள் சொல்கின்றது, நாங்கள் பவுலையும் அறிவோம் இயேசுவையும் அறிவோம் என்று சொல்கிறது. ஆகவே இயேசுவின் நாமம் பிசாசுகளை நடுங்க வைக்கும் நாமம், இயேசுவின் நாமம் வியாதிகளை குணமாக்கும் நாமம், இயேசுவின் நாமம் போராட்டங்களை வெற்றி தரும் நாமம். ஆகவே அந்த நாமத்தினால் நாங்கள் வெற்றி பெறுவோம், கொடியேற்றுவோம் என்று சொல்லி அங்கே போருக்கு போகிற அந்த அரசனோடு போகிற மக்கள், அரசன் அனைவரும் சேர்ந்து சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லப்படுகிறது, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவராக, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இது அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்வது போல, தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஸோ அங்கே ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தில் ஒரு முறை வருகிறது, 6வது வசனத்தில் 2 முறை வருகிறது. யெஷுவா, யாஷா என்பதுதான் எபிரேய வார்த்தை. அதற்கு பெயர் ஹீ சேவ்டு, அவர் ரட்சிக்கிறார் என்பதுதான் யாஷா என்பதனுடைய அடிப்படையான வார்த்தை. அந்த வார்த்தையின் வித்தியாசமான the different forms of யஷா இஸ் யூஸ்ட் ஹியர், இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலேயும் இந்த யாஷா என்ற பெயரிலிருந்து தான் ஓசியா கூட வருகிறது. ஹோசியா அதிலிருந்து தான் வருகிறது. யோசுவா அதிலிருந்து தான் வருகிறது. இந்த யோசுவா என்ற பெயர் தான் கிரேக்க மொழிக்கு வரும்போது இயேசூஸ் என்றாகி அதை ஜீசஸ் என்ற ஆங்கிலத்திலும் இயேசு என்று தமிழிலும் நாம் சொல்கிறோம். ஸோ ரட்சகர், ஆகவே தான் இயேசுவை ரட்சகர் என்று சொல்கிறோம். ஆகவே யாஷா என்பது தான் இதனுடைய அடிப்படையான வார்த்தை. ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர், பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதிகளிலிருந்து ரட்சிக்கிறவர், போராட்டங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் பேர் ரட்சகர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் எதை இழந்திருந்தாலும், ஒருவேளை சுகத்தை இழந்திருக்கலாம், ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ஒருவேளை நம்முடைய வேலை இழந்திருக்கலாம், ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ஒருவேளை நல்ல ஒரு ஆண்டவரோடு உள்ள தொடர்பை இழந்திருக்கலாம், இந்த நாளிலே ஆண்டவர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார், அவர் ரட்சகர். சில வேளைகளில் நல்ல சுபாவத்தை நாம் இழந்திருக்கலாம், ரட்சகர், ரட்சிக்கிற ஆண்டவர். நாம் எதை இழந்திருக்கிறோமோ அதை ரட்சிக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர். மிக சிறப்பாக பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், பாவ சோதனையிலே நமக்கு வெற்றி கொடுக்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர். ஆகவே தேவனுடைய நாமம் நமக்கு அடைக்கலம் என்று முதல் 4 வசனங்களிலே பார்த்தோம். 5ஆம் 6ஆம் வசனம் தேவனுடைய நாமத்தினாலே நமக்கு வெற்றி கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை உள்ள பகுதியை நாம் பார்த்தால், தேவனுடைய நாமத்தினால் நாம் தேவனுடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே இல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஸ்பெஷல் ஃபோக்கஸ் என்னன்னா, நாங்கள் பலர் தங்களிடத்தில் இருக்கிற
அந்த போர் ஏதுகரங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஸோ அந்த காலத்தில் ரதங்கள் யூஸ் பண்ணாங்க, குதிரை யூஸ் பண்ணாங்க. ஸோ தங்களிடத்தில் இருக்கிற ரதங்கள், தங்களிடத்தில் இருக்கிற குதிரைகள், இவைகளையெல்லாம் குறித்து இவ்வளவு ரதங்கள் இருக்கிறது, இவ்வளவு குதிரைகள் இருக்கிறது, ஆகவே எங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒருவேளை அரசனுடைய எதிரிகள் அவர்கள் நினைத்திருக்கலாம். நமக்கு அதற்கு கூட வேத புத்தகத்திலே ஏசாயாவிலே நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவுக்கு எதிராக சீரிய அரசன் வந்தபோது அவன், நான் குதிரை தரேன், அது மேலே ஏறுறதுக்கு அவன் ஆட்கள் இருக்குதா என்று சொல்லி கேட்கிறான். ஸோ அவன் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஆனால் இங்கே அப்படி அல்ல. பலர் குதிரைகளை குறித்து, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எங்களுடைய தேவனுடைய நாமத்தினால்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஆக எப்போதும் கர்த்தருடைய பெயரை நாங்கள் உயர்த்துவோம், அவருடைய கிரியைகளை பற்றி பேசுவோம், அவருடைய மகத்துவத்தை பற்றி பேசுவோம். எங்களால் அல்ல, அவரால். யாரெல்லாம் தங்களுடைய ரதங்களை குறித்து, தங்களுடைய குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், அவர்களெல்லாம் முறிந்து விழுந்தார்கள். நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும். நாங்கள் எங்களுடைய ஆயத்தங்களை எல்லாம் செய்வோம். எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம். ஆனால் எங்களுடைய வெற்றி என்பது அதை நம்பி அல்ல. எங்களுடைய வெற்றி என்பது தேவனுடைய நாமத்தை நம்பி இருக்கிறது. அவராலே எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்வாறு நான் வாசித்திருக்கிறேன். வேதநாயகம் சாஸ்திரியாரும் சரபோஜி மன்னனும் சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள் என்றும், அவர் பதவியேற்ற நாளிலே அந்த மன்னனை குறித்து வேதநாயகம் சாஸ்திரியார் அழகாக பாடினார் என்றும், அடிக்கடி அப்படி பாடும் அவருக்கு மன்னன் அவ்வப்போது நல்ல பரிசுகள் கொடுத்தார் என்றும் பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆக முக்கியமான ஒரு நாளிலே அந்த சரபோஜி மன்னன் தன் நண்பராகிய வேதநாயகம் சாஸ்திரியாரிடம், நீங்கள் என்னை பற்றியே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய கடவுளை பற்றி ஏன் பாடக்கூடாது என்று சொன்ன உடனே வேதநாயகம் சாஸ்திரியார் ஹி வாஸ் பசில்டு. என்ன செய்யன்னு தெரியல அவருக்கு. நாம் இப்படி பண்ணதில்லையே. இந்த வாய், ஆண்டவராய் இயேசுவை பாடும் வாயை வைத்து, அவருடைய நாமத்தை உயர்த்தும் இந்த வாயை வைத்து எப்படி அரசன் சொல்கிறவைகளை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார், தடுமாறுகிறார். இல்லை, ஒரு பெரிய பாடல் பாடட்டாலும் ஒரு சின்ன கவியாவது பாடுங்க என்று சொன்ன உடனே வேதநாயக சாஸ்திரியார் அவர் மிகுந்த வருத்தம் அடைகிறார். சரி, இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்காவது பாடுங்க என்று சொல்கிறார். உடனே வேதநாயக சாஸ்திரியார் தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து செல்கிறார், ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிறார். அதன் பிறகு அடுத்த நாள் வந்து உறுதியாக தன்னுடைய மனதிலே இயேசுவை பற்றி மாத்திரம்தான் பாடுவேன் என்று எண்ணி அவர் பாடின பாடல்தான் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் என்ற ஒரு பாடல். அந்தரவான் தரையும் தந்தன், வானத்தையும் பூமியும் தந்த ஒரு ஆண்டவர் ஆகவே என்று சொல்லி அந்த இயேசுவையே துதி செய் என்ற பாடலை பாடி முடித்தார். மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், தன்னுடைய கொள்கையிலே தன்னுடைய நம்பிக்கையிலே இவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை பாராட்டினார் என்றெல்லாம் நாம் அறிகிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அவரும் அவ்வளவு உறுதியாக இருந்தார். அந்த மன்னனும் தன்னுடைய நண்பரை புரிந்து கொண்டவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மிகப்பெரியது. அந்த நாமத்தை குறித்து அல்லாமல் வேறு எதையும் குறித்து நான் பாட மாட்டேன் என்பதிலே அவ்வளவு உறுதியாக இருந்தார். அன்பானவர்களே, ஆகவே நாம் மேன்மை பாராட்டுவது இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய செல்வத்தை குறித்தல்ல, நம்முடைய ஞானத்தை குறித்தல்ல, நமக்கு இருக்கிற நல்ல தொடர்புகளை வைத்தல்ல, நம்முடைய அதிகாரத்தை குறித்தல்ல, எங்களுடைய தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், எங்கள் தேவன் எங்களுக்கு வெற்றி தருவார், எங்கள் தேவனையே குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி
ஆண்டவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட நாம் கற்றுக்கொண்டால் வாழ்வு மிகுந்த சிறப்பாக அமையும். கடைசி வசனம், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்லி நிறைவடைகிறது. ஒருவேளை அனைவரும் சேர்ந்து ராஜா ஒரு நாள் வெற்றியோடு திரும்புவார். அப்பொழுது எங்களுடைய விண்ணப்பங்கள், ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி முடிப்பது போல இந்த அருமையான பகுதி நிறைவடைகிறது. அன்பானவர்களே, ஆகவே போருக்கு ஒரு அரசன் போகும் முன்பு அவன் தேவாலயத்தில் வந்து நின்று காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று எதிரி என் மேல் படையெடுத்து வருகிறான், நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உமக்கு வெற்றி தருவார் என்று சொல்லி அந்த ஆசாரியன் ஆண்டவர் உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்ல, அந்த அரசனுக்கு ஒரு விசுவாச ஒரு அறிக்கையோடு நாங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவோம், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு சொல்லி மறுபடியும் கடந்து சென்று பெரிய வெற்றி பெறுகிறது போல இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. வாழ்விலே, போராட்டங்களிலே, துன்பங்களிலே நாம் துவண்டு கொண்டிருந்தால் வெற்றி தரும் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு வெற்றி தருகிற ஒரு ஆண்டவர், அவரே நம்மை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர். நாம் அவரை கனம் பண்ணுவோம், அவர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் அவரை உயர்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம், அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஆகவே போராட்டங்களிலே சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்து அடைக்கலாம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கண்களை மூடி கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் போராட்டங்களில் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வெற்றி தருகிறீர் என்று நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொண்டோம். கர்த்தர் எங்களோடு கூட இருங்க, நாமும் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் சாமி. போராட்டங்களிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி வெற்றியை சுதந்திரித்து கொள்ள, வெற்றி பெறும்போது எங்களை அல்ல, எங்கள் தேவாதி தேவனையே உயர்த்தி காட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.